ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் மீண்டும் வாழ்த்துகிறேன். ஒரு சுருக்கமான ஒரு வார்த்தை சொன்னால் உள்ளத்தில் வைத்த வார்த்தைகளை நாம் வாசிக்க போகிறோம். 1 தீமோத்தி புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆமே. கடைசி வசனம் சொல்லுதுன்னா, சம்பூரமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன் மேல என்ன செய்யுங்க, உங்க நம்பிக்கையை வைங்க. அல்லேலூயா. எப்படி நம்ம தேவன் ஆசீர்வதிக்கிறாராமா, நம்மளுக்கு சம்பூரமாய் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் கொடுத்தார்னா கொஞ்சமா கொடுக்கிற தேவன் அல்ல. நாம் தேவன் கொடுக்கும் போது எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதை நீங்க அந்த 18ல பாருங்க, தாராளமாய் கொடுக்கிறாராமா. சம்பூர்ணமாய் கொடுத்து விட்டு, சம்பூர்ணம்னா என்ன அப்படி சொன்னா, எல்லாமே ஒரு நிறைவா என்ன செய்யுது இருக்கும். எல்லாமே நிறைவா இருக்கிறது. அப்ப நம்ம நிறைவாய் போறோம். தாராளமா என்று சொன்னால், நம்ம தேவன் தினம்தோறும் நம்மளுக்கு அள்ளி வழங்குறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சம்பூர்ணமாய் கொடுத்து விட்டு உனக்கு போதும்னு நிறுத்தி விடாம, அவர் தினம்தோறும் நம்மளுக்கு அள்ளி கொடுத்து தாராளமாய் நம்மளுக்கு என்ன செய்ய, உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதான் அருமையான யாக்கோப்புல 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பரிபூர்ணமான தேவன் நம்மளை ஆசீர்வதித்தார் என்று சொன்னால், நம்ம தேவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். கொஞ்சமாய் கொடுத்து அளந்து கொடுத்து நிறுத்தி கொடுக்கிற தேவன் அல்ல. அவர் எப்படி கொடுப்பார் என்று சொன்னால், அள்ளி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். எப்படி அள்ளி கொடுக்கிறார்? ஒரு குழந்தை கடைக்கு போச்சாமா, தகப்பனை கூட்டிக் கொண்டு கடைக்கு போகுது. அந்த கடைக்கு போன பிறகு அந்த குழந்தை அந்த முட்டாயவே பார்த்து கொண்டு இருக்கிறது. கடைக்காரர் சொன்னாராமா, நீ எடுத்துக்கமா, உனக்கு எவ்வளவு வேண்டுமோ நீ முட்டாய் என்ன செஞ்சுக்க, சாக்லேட் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாராமா. இந்த பிள்ளை எடுக்காமையே பார்த்து கொண்டே இருக்கிறது. தகப்பன் சொன்னாராமா, அந்த அங்கிள் தான் எடுக்க சொல்றாருல, நீ வா எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாராமா. ஆனால் அந்த குழந்தை அந்த சாக்லேட் என்ன செய்யுது, அது பார்த்து கொண்டே இருக்கிறது. திடீர்னு சொல்லி அந்த அங்கிள் என்ன சொன்னார், கடைக்காரு அள்ளி சாக்லேட் எடுத்து அள்ளி என்ன செஞ்சாராமா, கொடுத்தாராமா. இவருக்கு ஒரே டவுட், ஏன் நீ எடுக்காம அவர் கொடுத்தா மட்டும் வாங்குறாய் அப்படின்னு கேட்கும் போது, அந்த குழந்தை போகும்போது சொல்லுச்சாமா, டாடி நான் எடுத்தா என் கை என்னது, சின்ன கை, கொஞ்சம்தான் வரும். ஆனா அந்த அங்கிள் கொடுத்தாரு சொன்னார், அவர் என்ன கையே, பெரிய கை. அவர் கையில எப்படி வரும், கொஞ்சமா வராது, நிறைய வரும். அல்லேலூயா. அதே போல நம்முடைய தேவன், அவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், சம்பூரமாய் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இந்த சம்பூரமான தேவனை யாரு மேல நம்பிக்கை வைக்கணுமா, உங்கள் ஐசுவரியத்து மேல நம்பிக்கை வைக்காதீங்க, ஐசுவரியத்தை கொடுக்கோர் மேல நம்பிக்கை வைங்க. பவுல் சொல்கிறார், எது மேல நம்பிக்கை இருக்கணுமா, ஐஸ்வரியத்தை நம்மள ஆசீர்வாதத்தை கொடுக்கிற மேல் நம்பிக்கை வைங்க. அப்பதான் என்ன செய்ய, உங்களுக்கு அளந்து அல்ல, உங்களுக்கு இடம் கொள்ளாமற்றும் போகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அதான் ஏன் அப்படி கொடுக்கிறான்னு சொன்னா, அருமையான வசனங்கள் சொல்லுது பாருங்க. எபிரேயர் புஸ்தகத்துல 10:23 வாசிங்களேன். எபிரேயர் 10:23, வாக்கு பண்ணினவர், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாராமா. அல்லேலூயா. நமக்கு வாக்கு கொடுக்கிறவர் எப்படி இருக்கிறாரு, உங்களை நான் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறேன், உங்களுக்கு தாராளமாய் கொடுக்க விரும்புகிறேன், உங்களுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறேன். அப்படி சொன்ன தேவன் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், அவர் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மனிதர்களை போல அவர் மாறுகிற தேவன் அல்ல. மனிதர்கள் மாறி விடுவார்கள், ஆனா தேவன் ஒருபோதும் மாற மாட்டார். அதே 1 தெசலோனிக்கேயர் 5:24 வாசிங்களேன். 1 தெசலோனிக்கேயர் 5:24, உங்களே
அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்வார். ஒரு வார்த்தை கூட தரையில விழுந்து என்ன செய்யாது, போகாது. சொல்லுது ஏசாயா 55ல அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? அவர் சொன்னா என்ன செய்யுமா, அது உங்களை நிறைவேற்றாம மீண்டும் அவர் இடத்தை திரும்பி போகாதாமா. ரோமர் 4:21 வாசி. ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதே நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி பாருங்களேன், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ள தேவன், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ள தேவன், உங்கள் நிறைவேற்ற உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்னென்ன வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரோ இந்த வாக்கு தத்தம் மூலம் யாருக்கு கொடுத்திருக்கிறார் சொன்னால் நம்மளுக்கு தான் கொடுத்திருக்கிறார். இதை நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். வாக்கு தத்தம்னா என்ன தெரியுங்களா? வாக்கு தத்தம் என்று சொன்னால் தேவ, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். வாக்கு தத்தம் என்று சொன்னா ஒரு காசோலைன்னு சொல்லலாம். என்னது? காசோலை, செக்கு. உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் உங்களுக்கு ஆண்டவர் செக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கிறேன். இந்த 1 கோடி கொடுத்து வருகிற ஏப்ரல் 20ஆம் தேதி 20/4/2025 டேட் போட்டு கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த செக்கு என்ன செய்ய முடியும்? எந்த டேட் வருதோ அந்த டேட்ல என்ன செய்ய முடியும்? நீங்க மாத்த முடியும். அது வரைக்கும் என்ன செய்ய முடியாது? மாத்த முடியாது. அது வரைக்கும் என்ன செய்யலாம்? காத்திருக்கலாம். ஆனா பணம் உங்களுக்கு தான், உங்களுக்கு வரும். பணம் உங்களுக்கு ஒரு செக்கு உங்க கையில இருக்குது. ஆனா டேட்டுக்கு முன்னாடி நீங்க பணத்தை என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. அந்த டேட் வர வரைக்கும் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். ஆனா இன்னொன்னு பாருங்க, நீங்க அந்த டேட் செக்கு கொடுத்தவர்கள் உங்க வாழ்க்கையில நீங்க சரியாக நீங்க கொடுக்கிற பொருள் சரியான நேரத்தில் நீங்க பொருள் கொடுக்கால் விட்டால், நீங்க கொடுக்கிற வேலைகள் சரியான நேரத்தில் நீங்கள் செய்யாவிட்டால் அந்த செக்கை கேன்சல் பண்ண அந்த கொடுத்த முதலாளிக்கு அதிகாரம் உண்டு. அதே போலதான் தேவன் நம்மளுக்கு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த வாக்கு தத்தம் எப்படி இருக்குன்னு சொன்னால் நம்மளுக்கு கொடுத்த ஒரு காசு ஓலை போல, ஒரு செக் போல நம்ம கையில இருக்குது. அதை நாம் எப்படின்னு சொன்னால் தேவ சமூகத்தில் ஜெபத்திலையும் அவருடைய பிரசன்னத்திலையும் நீங்க காத்திருக்கும் போது அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த செக்கு டேட்டுக்காக எப்படி நம்ம காத்திருக்கிறோமோ, எப்படி அந்த கரிசனையாக கேன்சல் பண்ணி விட்டுருவானோ, இந்த செக் இல்லாம போயிருவோம், நம்மளுக்கு செக்கு ரிட்டர்ன் ஆயிருமோ, ஒரு பயத்துல எப்படி அவனுக்காக அவர் என்ன சொன்னாலும், செக்கு கொடுத்தவனுக்கு நம்ம என்ன சொன்னாலும் செஞ்சு கொடுப்போம். அதே போலதான் தேவ சமூகமும் நமக்கு ஒரு காசோலையாய் கத்த ஒரு பொக்கிஷத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார், உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லாது. அது தாமதமானாலும் நிறைவேறும். ஆனா தேவன் அதை நிறைவேற்றுறதுக்கு என்ன நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு சொன்னா, தேவ சமூகத்துல உட்காருங்க, நீங்க ஜெபத்துல என்ன செய்யுங்க? காத்திருங்க, அவரை மட்டுமே நோக்கி என்ன செய்யுங்க? பாருங்க. அதான் பாருங்க, ஜீவன் உள்ள தேவன் மேல என்ன செய்யுங்க? நீங்க நம்பிக்கை வைங்க. உலகத்து மேல் நம்பிக்கை வச்சிடாதீங்க. உலகத்து மேல் வேஸ்ட். ஏன்னா உலகத்து மேல் நம்பிக்கைன்னு சொன்னால், இந்த பெரிய ஆஸ்பத்திரி நீங்க ஆஸ்பத்திரியில போகும்போது ஒரு சம்பவம் நடக்கும். என்ன சம்பவம் நடக்குன்னு சொன்னால், ஒரு கூட்டம் அழுதுட்டு போகும், ஒரு கூட்டம் சிரிச்சுக்கிட்டு போகும். ஒரு கூட்டம் என்ன செய்யுமா? அழுதுட்டு போகும், ஒரு கூட்டம் சிரிச்சுட்டு போகும். பார்த்து பாருங்க. ஏன் சொன்னா, ஒரு கூட்டம் எப்படின்னா நீண்ட நாள் கழிச்சு என்ன செய்யும்? குழந்தை இல்லாம இருக்கும், குழந்தை பிறந்திருக்கும். உடனே அந்த குழந்தையை தூக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு மிட்டாயெல்லாம் கொடுத்துட்டு போற வழியெல்லாம் சந்தோஷமா போகும். ஆனா இன்னொரு கூட்டம் என்ன செய்யும்? அழுதுட்டு போகும். அங்க பாகுபாடே கிடையாது. அது ஏழை பணக்கார எவனுக்கு வித்தியாசம் கிடையாது. அல்லேலூயா. ஐயோ நல்லா இருந்தானே, இவன் கோடீஸ்வரனா இருந்தானே, அழகு செத்து போயிட்டானே, இப்படித்தான். அப்போ இந்த உலகத்துல இருக்கிறவரு யாரு மேல நம்பிக்கை வைக்க, மனுஷன் என்ன செய்யாதீங்க? நம்பிக்கை அல்ல, நம் ஜீவன் உள்ள தேவன் மேல நம்பிக்கை வைக்கும் போது உங்க வாழ்க்கையில கர்த்தர் சம்பூர்ணமாய் கொடுப்பார். அதான் தாவீது சொல்கிறார், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். வாழ்க்கையில் செய்து என்ன செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அதே போலதான் இன்னொரு வாக்குத்தத்தம் சொன்னால், இன்னொரு வாக்குத்தத்தம் எதாவது கொடுக்கிறான்னு சொன்னா, உங்களுக்கு ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்திருக்கிறார்.
இன்னொரு வாக்கு தத்துவம் சொன்னா, ஏற்கனவே உங்களுக்கு என்ன பண்ணிருக்கிற ஆண்டவர், ஒரு இடத்தை வாங்குறோம், ஒரு இடம் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம், வீடு வாங்குறதுக்கு இடம் வாங்குறதுக்கு என்ன செய்வோம், அட்வான்ஸ் போடுவோம் இல்லையா? அட்வான்ஸ் போட்ட பிறகுதான் மறுக்க என்ன செய்யும், நம்மளுக்கு வேலை வரும். அந்த அட்வான்ஸ் நம்ம வாங்கின பிறகு என்ன செய்வோம், அதை கவனமாக இருப்போம். வாங்கினாலும் கவனமா இருக்கணும், வீடு கொடுக்குறாலும் இருக்கணும். ஏன்னு சொன்னா அந்த அட்வான்ஸ் என்ன செய்யும், அந்த வீட்டுக்கு உள்ள பொருள் எல்லாம் கரெக்டா அவர்கள் இடத்துல அந்த வீடையும் அந்த பணத்தையும் கரெக்ட் நேரத்துல செட்டில்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வாஞ்சியா இருப்பாரு. அதே போலதான் நமக்கு அட்வான்ஸா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எது கொடுத்திருக்கிறார்னா, வாக்கடாத பெருமூச்சதோடு என்ன செய்ய வேண்டுதல் செய்வதற்கு, உங்க ஆசீர்வாதத்தை நிறைவேற்றுவதற்கு, வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவதற்கு. தேவன் அட்வான்ஸ் வாங்கிட்டு அதை வச்சுக்கிறதுக்கு அல்ல, ஃபுல் அமௌண்ட்டை நம்மளுக்கு ஆண்டவர் என்ன செய்யணும், செட்டில் பண்ணணும், பரிபூர்ணமான கொடுக்கணும். அதுதான் அதுக்கு முன்னாடியே ஆவியானவர் நம்மளுக்கு அனுப்பி இருக்கிறார். இந்த ஆவியானவர் நம்ம தக்க வச்சுக்கிறணும். இந்த ஆவியானவர்கள் எப்பொழுதும் பெருமூச்சோடு என்ன செய்யணும், நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருக்கணும். ஆவியானவர்களை நம்ம எப்படி தாய்க்கிறது, தாவீது சொல்லுகிறாரு, ஆண்டவரே என் வீட்டில் என்ன வேணாலும் எடுத்துக்கொள்ளும், ஆனா எனக்கு பரிசுத்த ஆவி மட்டும் என்ன செய்யாத, எடுத்துக்கொள்ளாம வரும் என்று சொன்னா, அவர் இருந்தால் போதும், சகலத்தை நாம் ஜெயிக்கிறவர்களாய் மாற முடியும். அல்லேலூயா. மூன்றாவது வாக்கு தத்துவம் சொன்னா, இன்னொன்னு ஒன்று சொல்லுது, அருமையான ஒரு காரியம். மூன்றாவது வாக்கு தத்துவம் சொன்னால், தேவ திட்டத்தை என்ன செய்யுது, தேவ திட்டத்தை வெளிப்படுத்துதலா இருக்குது. அதான் ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 15:21 வாசிங்களேன். ஆதியாகமம் 15:21. இந்த சந்ததிக்கு இந்த தேசத்தை என்ன செய்வேன், கொடுப்பேன்னு சொன்னார். அப்ப இவருக்கு முன்னாடி என்ன இல்ல, சந்ததியே இல்ல. ஆனா சந்ததியே இல்லாத போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு என்ன செய்வேன், தருவே. அல்லேலூயா. நம்ம பார்ப்போம், எது நமக்கு பார்க்கும்போது சாத்தி இல்லாத மாதிரி தெரியும். இதெல்லாம் நடக்குமா, இது எப்படி நடக்கும் நம்ம வாழ்க்கையில, இதை குறிச்சான சாத்தியமே நம்மளுக்கு இல்லையே. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 2, 1 கொரிந்தியர் வாசிங்களே. 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல 2வது அதிகாரத்துல 9-10 வாசிங்க. எழுதியிருக்கிறபடி தேவ நம்மளுக்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காதும் கேட்கவும் இல்லை, தோன்றவும் இல்லை, நமக்கு தேவன் அவைகளை பதில எதனால சொல்லியிருக்கிறாரு, ஆவினால. இதுக்கு முன்னாடி யாரோட கண்கள் காணல, பேசல. அதுக்கு தான் ஆவியானவர் முன்னாடியே நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாரு, பரிசுத்த ஆவியை கொடுத்துட்டாரு. அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு வெளிப்படுத்துறவரா இருக்கிறாரு. உனக்கு இதை தாரேன், உனக்கு இதை செய்வார், இப்படி நட, இது இப்படி போ, இந்த இதை பாரு, இப்படி செபி. கர்த்தர் ஏற்கனவே நமக்கு பரிசுத்த ஆவி அவர் கொடுத்துட்டாரு. நமக்கு ஆவியில எல்லாம் தரிசனம் இருக்குது. ஆனா நம்ம என்ன செய்யறோம், அதை உணராம, நம்ம அதை உணரல, இன்னும் உணரலாம நம்ம விலகி போய் கொண்டு இருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நீ சொல்றாரு, வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு, உன் சந்ததிக்கு இருப்ப. அதுல 2 காரியம் இருக்கு. அப்ப சந்ததியே கிடையாது. ஆனா அதுக்குள்ள என்ன வெளிப்படுத்தப்பட்ட, தேசமும் உன் சந்ததியும் கொடுப்பேன்னு சொல்றார். தேசமும் உனக்கு உண்டு, உன் சந்ததியும் உனக்கு உண்டு. அல்லேலூயா. அவன் அந்த சந்ததி இல்லாத காலத்திலே கர்த்தர் வெளிப்படுத்தினார் சொன்னார். இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு திட்டம் தெளிவா நமக்கு ஒவ்வொரு நாளுக்கும் வெளிப்படுத்துறவரா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆவிக்குள்ள நம்ம நடந்து இருக்கும் போது ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம தேவனுக்கு வெளிப்படுத்தி நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக. தேவ ஆயத்த பண்ணினை கண்ணு காண முடியல, காது கேட்க முடியல. ஆனா நம்மளுக்கோ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் என்னென்ன செய்ய போறதை நமக்கு காட்டுகிறவரா இருக்கிறார். கடைசியாக யோசுவா 1:9 வாசிப்போம். யோசுவா கடைசியா 1:9. பலம் கொண்டு திடமானதாயிரு, திகையாது, கலங்காது, நீ போகும் இடமெல்லாம் தேவனாய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அல்லேலூயா. இன்றும் உள்ள தேவன வாக்கு தத்தம் மண்ணினவர் உண்மை உள்ள தேவன். உன்னை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பார், தாராளமாய் கொடுப்பார். அல்லேலூயா. உன்னை கர்த்தர் போகும் இடமெல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாம் அப்படி எழுதி நிற்போமா, எல்லாம் அப்படியே வாக்கு தத்துவத்தை கேட்டு எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே
வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மை உள்ள தேவன், பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. மனுஷனை போற மாறுகிற தேவன் அல்ல. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே, ஆண்டவரே எனக்கு இந்த ஆவியில உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது, ஆவியில வெளிப்படுத்தி இருக்கிறது. அன்று மாம்சத்தில் தேவன் பேசும்போது ஆபிரகாமுக்கெல்லாம் அவங்க மாம்சத்தில் கேட்கும் போதே அவர்கள் என்ன செய்தார்கள்? விசுவாசித்தார்கள், நம்பினார்கள். ஆனா இன்றைக்கு நம்மளுக்கு அட்வான்ஸாய் பரிசுத்த ஆவியார் ஏற்கனவே நமக்கு கொடுத்து விட்டார். அந்த ஆவியான நமக்கு ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி கொண்டு இருக்கிறார். இதை செய்யி, இதை செய்யி, இதை செய்யப்பா, இதை செய்யப்பா, நீ ஜெபம் பண்ணப்பா, தேவன் சமூகத்தில் காத்திருப்பா, காத்திரு, ஜெப சமூகத்துக்கு வாப்பா சொல்லி கொண்டு இருக்கிறார். நம்மளோ அதை அசைட்ட பண்ணி கொண்டு இருக்கிறோம். வேலை இருக்குதுன்னு சொல்லி போகிறோம், கல்யாணம் இப்போதான் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லி போகிறோம், நான் விவசாயத்துக்கு போகணும்னு சொல்லுகிறோம், எனக்கு அநேக வேலை உண்டு என்று சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இனி சாக்கு போக்கு சொல்லாதீங்க. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். பெரிய திட்டங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன்.